ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. தமிழ்நாட்டில் வசிக்கும் வட மாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை பயிற்றுவிக்கும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அரசு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட எடமலைப்பட்டி புதூரில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் வட மாநில தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை ஆசிரியர்கள் தனி முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். தொடக்கத்தில் தமிழ் தெரியாமல் பாடம் படிக்க சிரமப்பட்ட வட மாநில குழந்தைகள் தற்போது தமிழ் மொழியை வாசிக்கவும் பேசவும் நன்றாக கற்றுக்கொண்டதுடன் பேச்சு போட்டிகளிலும் பங்கேற்று பரிசுகளை தட்டிச் செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக வட மாநில தொழிலாளர்கள் கூறுகின்றனர். நான் கூட நினைச்சேன் டெல்லியில கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா பெஸ்டா போயிட்டு இருக்கு. ஆனா அப்படி இல்ல, தமிழ்நாடு அதோட டாப்ல போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா, ஆனா நான் சேர்க்கும் போது கொஞ்சம் யோசிச்சேன், கரெக்டான இடத்துல முடிவு எடுக்கிறோமா இல்லையா. ஆனா HM இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு. என் பிள்ளை இன்னைக்கு நல்லா தமிழ் பேசுது, தமிழ் எழுதுது, படிக்குது. அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் போன்ற முன்னோடி திட்டங்கள் வட மாநில தொழிலாளர் குடும்பங்களிடையே தமிழ்நாட்டு பள்ளிகள் மீது ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.